ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆதினி பேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ப்ரோக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ரோக்கீஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குக்கீஸோட பேட்டரும் ப்ளஸ் வந்துட்டு ப்ரௌனியோட பேட்டரும் வந்துட்டு கம்பைன் பண்ணி வர்றது தான் வந்துட்டு ப்ரோக்கீஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு வந்து குக்கீஸோட பேட்டர் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு 110 கிராம் வந்துட்டு சுகர் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரௌன் சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ப்ரௌன் சுகர் வந்துட்டு கலர் கொடுக்கறதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். அது வந்துட்டு ஒரு 30 கிராம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்துட்டு மைதா வந்துட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். மைதா வந்துட்டு எவ்வளோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் வந்துட்டு எடுக்கிறேன். அடுத்து அது கூடவே வந்துட்டு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பட்ரு வந்துட்டு 50 கிராம் வந்துட்டு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு எக் வந்துட்டு உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு அது கூடவே வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் அண்ட் ப்ரௌன் சுகர் இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் வந்துட்டு பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கட்டிகளும் இல்லாத அளவுக்கு நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா வந்துட்டு ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சு வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கடுத்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 30 கிராம் வந்துட்டு சாக்கோ சிப்ஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், குக்கீஸோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஓரமாக வச்சுட்டு அடுத்து வந்துட்டு நம்ம ப்ரௌனிக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு டார்க் காம்பவுண்ட் வந்துட்டு ஒரு 120 கிராம் எடுத்துக்கிறேன். அது கூடவே வந்துட்டு பட்டர் வந்துட்டு நான் 40 கிராம் எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் வந்து சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து மைதா பார்த்திங்கன்னா 50 கிராம் எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு எக் வந்துட்டு உடச்சி ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு பீட் பண்ணிக்கிறேன். பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல சாக்லேட் அண்டு பட்டர், அது வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா கூட ஹெர்ஷீஸ் கொக்கோ பவுடர் வந்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து அது கூடவே வந்துட்டு சாப் பண்ண டார்க் காம்பவுண்ட் வந்துட்டு ஒரு 70 கிராம் வந்துட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து வந்துட்டு நம்ம எடுத்துருக்க மைதா அண்ட் கொக்கோ பவுடர் வந்துட்டு ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த கட்டிகளும் இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா வந்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட் வந்துட்டு 70 கிராம் வந்துட்டு அது கூடவே வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து நான் இன்றைக்கி 7 inch ஸ்கொயர் ஷேப் டீன் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு பட்டர் ஷீட் போட்டுட்டு ஃபஸ்ட் லேயராக வந்துட்டு குக்கீஸ் பேட்டர் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயராக வந்துட்டு ப்ரௌனி பேட்டரும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா எல்லா இடத்துலையும் வந்துட்டு படுற மாதிரி ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
அதுக்கடுத்து மீதி இருக்க குக்கீஸ் பேட்டர் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு லேயர் போட்டுக்கலாம். அடுத்து ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மீதி இருக்க ப்ரௌனி பேட்டரும் வந்துட்டு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து 10 மினிட்ஸ் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 30 to 35 மினிட்ஸ்க்கு 180 டிகிரியில் வந்துட்டு வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக் பண்ணி வந்துடுச்சு. எவ்வளோ சூப்பராக உள்ளே வந்துட்டு எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்குன்னு பாருங்கள். அந்த சாக்லேட் நம்ம போட்ட சாக்லேட்லாம் வந்துட்டு மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மேலே தெரிகிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.